Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 10. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லீவரேஜ். ஸோ லீவரேஜ்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் ப்ராஃபிட் மட்டும்தான் வருமா இல்லை லாஸும் வருமா, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். லீவரேஜ்னா என்ன? ஸோ லீவரேஜ்னா என்னென்னா ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸால் ப்ரொவைட் பண்ணப்படும் ஒரு டூல், அதுதான் லீவரேஜ். ஓகேங்களா? ஸோ இது ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்மளுக்காக மட்டுமே கொடுக்கப்படுது. ஸோ சின்ன டெபாசிட் போட்டால் கூட புரோக்கர் கரஸ்பாண்டிங்காக அதை ஹியூஜ் கேபிட்டலாக லெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதனால தான் லார்ஜ் ட்ரேடும் நம்மளால் பாசிபிளாக பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வரும். என்னென்னா, ஏன் லீவரேஜ் தேவை? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சிக்னிஃபிகண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண லார்ஜ் கேபிட்டல் கம்பல்சரி வேணும். ஸோ ஆனால் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் அந்த அளவு கேபிட்டல் வச்சுக்கிறதுன்னு பார்த்தா அது சஸ்டைனபிள் இல்லை. ஸோ அதனால தான் புரோக்கர் லீவரேஜ் தராங்க. ஸோ லீவரேஜ்க்குன்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னென்னா, trade size equal to deposit amount multiplied by leverage ratio. கம்பல்சரி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லீவரேஜ் ரேஷியோ எக்ஸாம்பிள். இப்போ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் சைன்அப் பண்ணும்போது லீவரேஜ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு காட்டும். அதில் 1:50, 1:100, 1:200, 1:500 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1:500 லீவரேஜ் எடுத்திருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட $1000 டெபாசிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லீவரேஜ் எவ்வளோ? 1:500 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ட்ரேட் சைஸ் என்னென்னா $1000 multiplied by 500. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ? $5 lakh. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட $1000 தான் இருக்குது. ஸோ நம்ம $1000 டெபாசிட் பண்ணியே 5 lakhs வரைக்கும் நம்மளால் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புரோக்கர் உங்கள் டெபாசிட்க்கு கரஸ்பாண்டிங்காக ஹியூஜ் கேபிட்டல் போரோ தருவாங்க. ஸோ இதுவே லீவரேஜோட மேஜிக். ஸோ ஃபார்முலா என்ன? ட்ரேட் சைஸ் ஈக்குவல் டு டெபாசிட் அமௌண்ட் இன்ட்டு லீவரேஜ் ரேஷியோ. லீவரேஜ் போத் வேஸ். ஸோ லீவரேஜை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ராஃபிட் மட்டும்தான் வரும், லாஸ் வராது அப்படின்றது கிடையாது. ப்ராஃபிட் ஆம்ப்ளிஃபை ஆகும். மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டைரக்ஷனில் போனால் லீவரேஜால் ப்ராஃபிட் நிறையா டைம்ஸ் மல்டிபிள் ஆகும். ஸோ அது அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் அட் த சேம் டைம் லாஸும் ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா அதே மாதிரி லாஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான இதுதான் இது. ஸோ தேர்ட் என்னதுன்னா just because you have the tool doesn't mean you should use maximum leverage. ஸோ லீவரேஜ் இருக்குன்னு நம்ம எல்லாத்துலேயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது, வைஸாக மேனேஜ் பண்ணணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லீவரேஜை கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் லாங் டேர்ம் ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்கும். இது ஒரு கோல்டன் ரூல்னு கூட சொல்லலாம். ஸோ லீவரேஜை பொறுத்த வரைக்கும் அது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் லாஸுமே இருக்கும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? லீவரேஜ்னா என்னென்னு பார்த்தோம். ஃபாரெக்ஸ் புரோக்கரால் ப்ரொவைட் பண்ணப்படும் ஒரு டூல் தான் லீவரேஜ். ஓகேங்களா? ஸோ லார்ஜ் கேபிட்டலை இது கண்ட்ரோல் பண்ணும். தென் லீவரேஜோட ஃபார்முலா என்ன? ட்ரேட் ஈக்குவல் டு டெபாசிட் இன்ட்டு ரேஷியோ. தென் ஃபோர்த் ஒன் என்ன? பிளாட்ஃபார்மில் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சைன்அப் பண்ணும்போது 1:50, 1:100, 1:200 அந்த மாதிரி இருக்கும். நம்ம அது லீவரேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஃபிஃப்த் ஒன் என்ன? அதில் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, லாஸுமே ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ லீவரேஜை எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அட் த சேம் டைம் அதே அளவுக்கு லாஸும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வைஸாக யூஸ் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ லீவரேஜ் இருக்குன்னு மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ லீவரேஜ் ஒரு பவர்ஃபுல் டூல். ஸோ இதை வைஸாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்ம் சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் FX அகாடமி. டுடே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான லீவரேஜை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.